அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. எனது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் இந்த நிகழ்வில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் நமது அகில இந்திய பொதுச் செயலாளர் JP நட்டாஜி அவர்கள் வரும்போது சென்னையிலே நடந்த பொதுக்கூட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். நானும் அவரும் 1983ஆம் ஆண்டிலிருந்து நண்பர்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மாணவரணி செயலாளராக 83 சென்னையில் இருந்தபோது நான் நெல்லை மாவட்டத்தில் மாணவரணி செயலாளராக பணியாற்றிய காலம் முதல் இன்று வரையிலும் அவர் அதிமுகவில் இருந்து நான் BJP வந்து 10 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அந்த நட்பின் அடிப்படையில் தொடர்ந்து நான் அவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பேன். அதற்கு பிறகுதான் அவர் இன்னும் சொல்ல போனால் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதுசூதனனுடைய உடன்பிறந்த சகோதரியுடைய மகன் ஜெயபிரகாஷ் அவர்கள் கிளைக்கழகத்திலிருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியவர். கருநாகராஜன் அவர்கள் பேசும்போது கூட தொழிலதிபர் என்று சொன்னார். நான் கூட சற்று யோசித்தேன். தொழிலதிபர் தான் இருந்தாலும் கிளைக்கழகத்திலிருந்து எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது அவர் இந்த கட்சியிலே சேரும்போது கூட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூட பெரிய ஆச்சரியம் வேண்டும். போன் பண்ணி கேட்டார், என்ன விஷயம், எப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு கேட்டார். இல்ல அவராக தான் வந்தார். அவருடைய தேச உணர்வு ஏற்பட்டு புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருக்கு பின்னால் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு தயாரான ஒரு நோக்கத்தோடு எதையும் எதிர்பாராமல் எதையும் செய்வதற்காக இன்னைக்கு நமது ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக நான் வருக என்று நான் இந்த நேரத்தில் வரவேற்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு 126வது ஆண்டாக ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவருடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களோடு நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக நாம் வெற்றி மாலை சூடுவோம் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மான் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ததற்காக ஏற்கனவே கடந்த மாதம் இதுபோன்று பரிசுகள் வழங்கினோம். ஆனால் இந்த மாதமும் இதே மாதிரி பரிசுகள் வழங்கியிருக்கிறோம். முருகானந்தம் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், அகில இந்திய அளவில் இன்றைக்கு எதையும் எதிர்பாராமல் ஒரிசாவையும் ஜார்க்கண்டையும் தாண்டி இன்னைக்கு தமிழகம் மான் கி பாத்தில் முதல் இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் உங்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது என்றுதான் அதனுடைய அர்த்தம். அதனுடைய இந்த உழைப்பும் இன்னும் கூட்ட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையில் இந்த பூத் கமிட்டி மீட்டிங் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் கருநாகராஜன் சொன்னதை போல 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வேல் யாத்திரை தந்தது. ஆனால் இன்னைக்கு முருகருடைய மாநாடு எத்தனை சட்டமன்ற உறுப்பு என்பதை இனி உறுதி செய்ய இருக்கிறது. இன்னைக்கு அகில இந்தியாவே அசந்து போய் இருக்கிறார்கள். முருக பக்தர்கள் மாநாடு என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அமைச்சர் சேகர்பாபு சொன்னார், நாங்கள் நடத்தினது முருகர் மாநாடு, அவர்கள் நடத்தின முருகர் பக்தர்கள் மாநாடு அல்லன்னு சொன்னார். ஆனா மக்கள் எல்லாரும் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் சொன்னதை பொய் என நிரூபித்து மெய்யான பக்தர் நண்பர்கள் மெய்யன்பர்கள் மதுரையில் 5 லட்சம் பேர் கூடினார் என்று சொன்னால் அது உங்கள் ஒவ்வொருடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும் தான். அதில் உழைப்பும் இருக்கிறது. நிறைய பேர் பஸ்ஸில் எடுத்து வந்த மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்ல முடியாது. சென்னையிலிருந்து கூட 27 பஸ் எடுத்து வந்தாங்க. நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா மாநாடு அவ்வளவு பெரிய மாநாடு சக்சஸா அமைஞ்சு முடிஞ்சது. மதுரையிலிருந்து நிறைய வந்தாங்க, நடந்தே நிறைய பேர் வந்தாங்க. மதுரையிலிருந்து யாரும் கைத்தட்டலையா? திருச்சியிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க, விழுப்புரத்துல நிறைய பேர் வந்தாங்க. அண்ணன் ஏஜி சம்பத் வீட்டில் விருந்து வச்சாரு. ஆனால் ஒவ்வொருவருடைய மாவட்ட தலைவர்கள் வருகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சியினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பில் அவ்வளவு கூட்டத்தை சிறப்பான இடத்தில் நீங்க மதுரையில் அனைவரும் வந்தீர்கள். முருகர் பக்தி இந்து முனை நடத்தினால் கூட, ஆனால் அதையெல்லாம் சிறப்பு செய்தது நமது BJP என்பதை நாம் உண்மையிலே எல்லாரும் அனைவர். அதைவிட சிறப்பு என்பது என்னன்னா, அந்த மாநாடு நடைபெறும் போது அவ்வளவு மழை துளி விழுந்துகிட்டு இருக்கும் போது
ஒருத்தர் கூட அசையாம இருந்தீங்க. அதை விட சிறப்பு என்னன்னாக்கி, உண்மையிலே சொல்ல போனா அந்த கூட்டம் முடிந்து போன பிறகு கூட அந்த சேரெல்லாம் தூக்கி அடுக்கி வச்சுட்டு போனாங்களே, அதுலதான் இன்னைக்கு அவ்வளவு பேர் அசந்து போயிருக்கிறாங்க. திமுக கட்சிக்காரங்க இன்னைக்கு அசந்து போய் இன்னைக்கு அவங்க வந்து தூங்காம இருக்கிறாங்க. அதனால்தான் தமிழ்நாட்டில் ஓரணியில் திரளுவோம் அப்படின்னு. தமிழகத்தை ஓரணியில் திரட்டுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் ஓரணியில் தானே இருக்கிறோம். நமக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தானே. ஆனா ஸ்டாலின் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் சரியில்லைங்கிறதா சொல்றோம். அரவிந்த் பேனர்ஜி சொன்னாங்க, பாலியல் பலாத்காரம் டெய்லி லாக்அப் டெத், 24 லாக்அப் டெத். அது மதுரையில் சிவகங்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க சிறப்பு காவல் படை அடிச்சு கொண்டு இருக்காங்க. எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆதாரத்தையும் தாண்டி என்ன சொல்லணுமா, இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க சொல்றாங்க, மாத்துறாங்க. அப்படி என்னதுன்னா, இந்த காயங்கள் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே இருந்தது. ஆக வந்து இதய கோளாறு ஏற்கனவே இருந்ததுன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆக அந்த ஊர் மக்களை, அந்த சகோதரனுக்கு வேலையும் கொடுத்து விட்டு, ஒரு வேலை, அதுவும் காளையார் கோயிலுக்கு 80 கிலோமீட்டர் தள்ளி ஆவியில் ஒரு வேலை கொடுத்துட்டு, 4 கிலோமீட்டர் தள்ளி 2 சென்ட் பட்டாவையும் கொடுத்துட்டு, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இப்படி தலைகீழ மாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம் இந்த நாட்டில் நடக்கிறது. எங்க பார்த்தாலும் கொக்கைன். சென்னையில் உள்ள எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலையும் கொக்கைன். பெருக்கு மெத்தடினா அது பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேன். எல்லா கிராமங்களிலும், எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இன்னைக்கு எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு அண்ணன் சுதாரெட்டிஜியும் அண்ணன் அரவிந்த் மேனன் சொன்னது போல திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அவருக்கு சொல்லும் போது கொஞ்சம் தவறுதலா சொன்னாங்க. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நோக்கத்தோடு அழகாக பேசினாங்க. என்டி ஆட்சி நம்முடைய கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வரணும். அதற்கான அடித்தளம் இடுகின்ற வேலை தான் இந்த பூத் கமிட்டி. இன்னைக்கு 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி நீங்க எல்லாரும் போறீங்க. போகும்போது உங்களுக்கு ஏற்கனவே பூத் கமிட்டி இருக்குது. எப்படி இருக்குது, யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா, அந்த பூத் கமிட்டி, அதாவது நம்ம பூத் கமிட்டியுடைய ரிப்போர்ட் எல்லாம் நம்முடைய சரலாப்பில் ஏற்றி நம்முடைய மாநில அலுவலகத்திலும் இருக்குது. ஆனா நம்ம தலைமை மத்திய சென்ட்ரல் அலுவலகத்திலும் இருக்கு. ஆனா சென்ட்ரல் அலுவலகத்தில் இருக்கக்கூடியது என் போன்றவர்களுக்கு, உங்களுக்கு அனுபவத்தில் வந்திருக்கும் தலைவர்களுக்கு. அப்ப 2-3 எங்களுக்கு SMS வந்துச்சு. அந்த SMSல என்ன வந்துச்சுன்னா, இந்த எல்லாம் நீங்க வந்து வெரிஃபை பண்ணி அவங்கள வந்து வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நானும் என்ன பண்ணேன், எனக்குள்ள நம்பர் அடிச்சு நான் போன் பண்ணி கேட்டேன். போன் பண்ணி, இப்படி நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன், சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க, வணக்கம் கூட சொல்றது இல்லை யார் நம்ம கட்சியில பாதி பேர். செல்போனை பார்த்துட்டு இருக்காரு. வினோஜ் வருத்தப்படக்கூடாது, கஷ்டமா யதார்த்தமா சொல்றேன், எப்படி இருக்குன்னு சொல்றேன். போன் எடுத்தா எல்லாரும் என்ன சொல்லணும் அப்படின்னா, வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். ஆனா பழக்கம் இல்லை, ஏன்னா வசதியான வீட்டு பிள்ளைகள் அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. நான் குறையா சொல்லல, யாரும் தப்பா நினைச்சிட, விஜய் தப்பா நினைச்சிட விடாது. எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, போன் எடுத்தா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டா நல்லா இருக்கும். ஆனா இது மாதிரி பேசினேன்னா, அப்ப அவங்க வடசேரில இருந்து, ஐயாவுக்கு தெரியும், வடசேரில சாலியர் தெரு. அப்ப போன் பண்ணி, இப்படி நீங்க கிளைக்கழக செயலாளர் தானே அப்படின்னு கேட்டேன். கிளைக்கழக செயலாளர் நான் இல்லையே, கண்ணன் என் பேரை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நான் போட்டோ கடையில வேலை பார்க்கிறேன் அப்படின்னாங்க. நான் போட்டோ கடையில வேலை பார்க்கிறேன் அப்படின்னா, இல்லப்பா நீ தான் கிளைக்கழக செயலாளர், உங்க பேரு போன்லாம் இருக்கு, நான் நயினார் நாகேந்திரன், என்ன தெரியுமா உனக்கு, நான் முந்தின அமைச்சரா இருந்தேன், இந்த பஸ் எல்லாம் ஓட்டும் போது அம்மா அப்படி அமைச்சரா இருந்தேன். அப்படியே எனக்கு தெரியல, நீங்க யாருன்னு தெரியல, ஆனா வந்து கண்ணன்ட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு இன்னொரு போன் அடிச்சேன், கடலூர் போன் அடிச்சு ஒரு அம்மா எடுத்தாங்க. போன் எடுத்து, நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன் அப்படின்னு. அவங்க காதுக்கு உங்க வீட்டு நைனா பேசுற மாதிரி கேட்டிருக்கு. அப்படின்னு உண்மையிலே நடந்த விஷயம், உண்மையிலே நடந்த விஷயம். நைனா பண்ண என்ன ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னாங்க. நான் மாவட்ட அப்பா தயாசங்கர் நீ திமுக போயிட்டார், அவர்கிட்ட டக்குன்னு போனை கையில கொடுத்துட்டேன். ஏன்னா இப்படிதான் நம்ம இருக்கு, அதாவது சிரிக்கிறதுக்காக இல்ல, சில இடங்கள்ல சில விஷயங்கள் அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா வந்து சில இடத்துல இங்க பூத் என்னன்னா, நம்ம கேசவ ஐயா என்ன பண்ணுவார்னா, அங்க இருந்து அனுப்பிட்டே இருப்பாங்க, இதுல ஃபேக்ஸ்ல அனுப்பிட்டு இன்னைக்கு இதை பண்ணு நாளைக்கு இதை பண்ணும்போது அவசரத்துல ஒரு 10 பேருக்கு மேல 10 பேர் அடிஷனலா எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி விடும்போது ஆள் குறையும். அவள் சொன்னா, நீ லேடிஸ்ல 2 பேரை போடு அப்படிங்கிறாங்க. லேடிஸ்ல திடீர்னு போய் எங்க லேடிஸ்ல 2 பேர் எங்க பார்த்து போடுறது, அதான் இந்த ஜென்ஸ்ல போடுது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, சரி என் வீட்டு டிரைவர் ஐயா தப்பா
அதுல என்னன்னாக்கி நானே கிளைச்சலா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கி, சரி ஒரு 10 பேருக்கு வேணும், சரி என் டிரைவர் அவன் சீனிப்பாண்டி அவன் பேரை எழுதிக்கப்பா அப்படின்னு எழுதி போட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இல்ல இருக்குது. நம்ம இதான் யதார்த்தம். அதனால இனிமே என்ன பண்ணணும்னா, இப்ப பூத்துல இருந்து வர்றாங்க, இப்ப நீ அந்தந்த இடத்துல இருந்து பண்றதுனால அவங்க அதை சரி பண்ண முடியாம அவசரத்தை எழுதி கொடுத்துரு. இப்ப பாத்துட்டு இப்ப என்னன்னா, இப்ப வரக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இங்க இருந்து உங்களுக்கு இப்ப உங்க ஒவ்வொரு அறைக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போய் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்ம் என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க நல்லா வேலை செய்யறாங்களா, வேலை செஞ்சா ஓகே, அவங்கள வச்சுட்டு புது ஃபார்ம்ல அவங்களுடைய போட்டோ அல்லது புதுசா யாரெல்லாம் வர்றாங்க அவங்க போட்டோ எல்லாத்தையும் ஒட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணி, அப்புறம் நிறைய கொஸ்டின் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பகுதியில் நம்ம கூட்டணி கட்சி யாரெல்லாம் இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க பேரு, அவங்க போன் நம்பர். இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு, அதில் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் அவங்களுடைய போன் நம்பர், அவங்க கருத்துக்களால நீங்க வாங்கி அதில் எழுதி ஃபில்அப் பண்ணி கொண்டு வரும்போது, அப்போதான் என்ன பண்ணா, நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர் இந்த 3ல 18 தொகுதி இருக்கு. இந்த நம்ம சகோதரர் ஜெயபிரகாஷ் சொன்னது போல ஒரு பூத்துல மினிமம் 12 பேர், ஆவரேஜா 300 பூத் இருக்கும். சில தொகுதியில 2 லட்சம் ஓட்டுலாம் இருக்குது. ஆவரேஜா 300 பூத் இருக்கும். இந்த 300 பூத்துலயும் கிட்டத்தட்ட 3600 பேர் வந்துருவாங்க. பூத்தில் உள்ளவங்க மட்டும் வந்துருவாங்க. மற்ற காரியகர்த்தாக்கள் தனித்தனியா இருப்பாங்க. இந்த 3600 ஒரு தொகுதிக்கு 3600 பேர். அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 18 தொகுதிக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு தொகுதிக்கு 3600 பேர், 10 தொகுதிக்கு 3000, கிட்டத்தட்ட 36,000 கிட்ட பேர் வருவாங்க. ஆக இவங்களை வச்சு ஒரு மாநாடு ஒரு இடத்துல, இது பரிச்சார்த்தமா நான் இப்ப பண்ண போறோம். இதனுடைய உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமையும் நீங்க முழுசா அக்கறை செலுத்தணும். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 3 பூத்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆளுக்கு 3 பூத்து கொடுக்கும்போது அது உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கு. ஒரு நாள் தங்கி காரியகர்த்தா வீட்டில் தங்கியும் போதே பக்கத்து வீட்டில் யார் இருக்கா என்ன பேசிங்கன்னா பார்த்து நீங்க பேசி பார்த்து பழகுறதுலேயே என்னன்னா, உங்க ரிலேஷன்ஷிப் பிஆர்ஓ இருக்கு பாத்தீங்கன்னா, அதுலயே ஒவ்வொரு பூத்துலயும் நீங்க எக்ஸ்ட்ரா 10 பேரை நீங்க உறுப்பினராக சேர்த்தரலாம். ஒரு பூத்துல 10 பேர் உறுப்பினராக சேர்த்தா ஒரு தொகுதிக்கு நீங்க போயிட்டு வரும்போது 100 பேர், நீங்க 3600 பேர் 3000 பேர் நீங்க எக்ஸ்ட்ரா உறுப்பினராக கூட நீங்க சேர்த்தரலாம். அப்படி இந்த பூத் இந்த பயணத்தை நீங்க பயன்படுத்தணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சில கருத்துக்களை சொன்னாங்க. திமுக இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி கூட்டணி, நீங்க கவலையே பட வேண்டாம். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயமா உறுதியா ஆட்சி மாற்றம் 2026 நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதியா இருக்கு. அதுக்கான வியூகங்களை நம்மளுடைய மாநில உள்துறை அமைச்சர் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்ல, தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னா, திமுக என்னைக்குமே தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததே கிடையாது. நல்லா குறிச்சு வச்சுடுங்க. திமுக என்னைக்கும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததே கிடையாது. 1967 அப்புறம் 89 22 வருஷம் கழிச்சு 67 அப்புறம் 89 தான் ஆட்சி. 89 அப்புறம் 91 அம்மா முதலமைச்சர் ஆகும். 96 திமுக ஆட்சி வந்துச்சு. 2001 அண்ணா திமுக ஆட்சி வந்துச்சு. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் 90 சீட்ல தான் வந்துச்சு. என்னைக்குமே மக்கள் சக்தியோடு திமுக ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அதனால கூட்டணியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையவே கிடையாது. இப்போ கூட அண்ணா திமுக வாங்கின ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சி வாங்கின பாராளுமன்றத்தில் வாங்கின ஓட்டையும் 2 ஓட்டையும் கூட்டி பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளிலும் 24 லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ். வெறும் 24 லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ். இந்த 24 லட்சத்தை 234 கொண்டு வகுத்தீங்கன்னா 11,000 ஓட்டு தான் நமக்கு டிஃபரன்ஸ். 11,000 ஓட்டு தான் இந்த டிஃபரன்ஸ். இந்த 11,000 ஓட்டு டிவைட் பை 300 போட்டீங்கன்னா உங்களுக்கு 37-38 ஓட்டு தான் வரும். ஒரு பூத்துக்கு 38 ஓட்டு தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். இது 2 கட்சி தனித்தனியா அனுப்பும் போது நீங்க ஒரு பூத்துக்கு 37 ஓட்டு வாங்கினோம்னா, எக்ஸ்ட்ரா வாங்கினோம்னா, நம்ம உறுதியா 202 இடத்துல ஜெயிக்கணும். அவர் சொன்னார்.
ஸோ நமக்கு டிஃபரன்ஸே ஒன்லி 37 ஓட்ஸ் தான், 37 ஓட்டு. இதை நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி. அதற்கான அடிப்படை வேலையில தான் நீங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நிச்சயமா இது செய்தாலே போறோம். அதுக்கு பிறகு என்னன்னா, இப்ப நம்ம டாக்டர் எல் முருகன் மந்திரி கூட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப 3 நாளா போகும்போது நீங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்களை பார்த்து பேசி அவங்கள உறுப்பினராக சேர்த்தா நல்லா வரும் அப்படிங்கிறது தான், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்ப இதுல புதுசா நம்ம இது பண்ணும்போது வாட்ஸ்அப் குழுவும் இதுல அமைக்கிறோம். இதுல வாட்ஸ்அப் குழுவும் பின்னால் அமைக்கிறோம். ஆனா செய்யற இப்ப சொல்றத நிறைய நினைக்கலாம், இதைத்தான் எங்க கேசவ ஐயா நாள் முழுக்க சொல்லிட்டே இருக்காரு, நீங்க மட்டும் புதுசா சொல்றீங்களான்னு கூட பாதி பேர் நினைக்கலாம். அப்படிதானே? சத்தம் இல்ல? அப்படி இல்ல, நம்புகிறேன். நம்பகம் மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் மொத்தமா நம்ம எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் 85 லட்சம் பேர் வருவோம். சாரி, 8.5 லட்சம் பேர் 8.5 லட்சம் பேர் வருவோம். இந்த 8.5 லட்சம் பேரும் என்ன பண்ணணும், அப்படி பண்ண போறோம் அப்படின்னாக்க மத்திய அரசுடைய திட்டங்கள் நம்ம அமைச்சர் பேசினாங்க. இப்போ மத்திய அரசுடைய திட்டங்களை டெய்லி அவர் 10 பேருக்கு அனுப்புனா ஒரு நாளைக்கு 85 லட்சம் பேருக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் போய் சேரும். ஒரு நாளைக்கு 85 லட்சம் பேருக்கு சேரும். இதுதான் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ங்கிறதுல நம்மளுடைய திட்டமாக அடிப்படை வேலையாக இந்த திட்டம் இருக்கு. இதுல முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இந்நாள் மாவட்ட தலைவர்கள் இணைந்து பணியாற்றும். எப்பொழுது ஒற்றுமை, அதாவது 2 கை தட்டினாதான் ஓசை வரும், ஒரு கை ஓசை வராது. தனி மரம் தோப்பாகாது, அதாவது பல மரங்கள் தான் தோப்பாக முடியும். அதனால இந்த விஷயத்துல இன்னும் 10 மாசம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாரும் மேடையில் இருக்கவங்களும் சரி, இதுல பொறுப்பு இருக்கு. அவங்க பூத் கமிட்டி போட்டிருக்காங்களே அவங்க மட்டும் தான் வேலை செய்யணும் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. மாநில தலைவர்களாக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவர்களாகவும் சரி, இங்கிருந்து அனுப்பப்படுகிறவர்களுக்கு அங்க போய் என்னென்ன வேலை கொடுத்துருக்கு, நீ எந்த இடத்துல தங்குறீங்க, உங்களுக்கு சரியான ஏற்பாடுகள் இருக்கா, வேற ஏதாவது உதவி வேணுமா, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா நீங்க எங்கள்கிட்ட சொன்னா போறோம், ஐயா கேசவ சொல்லுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் கூட அதுக்கு நாங்கள் செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கோம். எந்த வகையா இருந்தாலும் சார், உங்களுக்கு எந்த வகையிலும் வேற ஏதாவது உதவினா கூட நாங்க உங்களுக்கு செய்யறதுக்கு நிச்சயமா நாங்க தயாரா இருக்கிறோம். அதுல உங்களுடைய முழு பொறுப்பு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஏதோ வந்தோம் பேசணும், வழக்கமா நடக்கிற கூட்டம் தானே, இது போல இது தெளிவு கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்கிறாங்க. இந்த கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் நம்ம பணியாற்றி இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், இப்ப என்ன செஞ்சா நமக்கு ஆட்சிக்கு வரும். நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு, 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவு செய்து புரிஞ்சு, இதுல எத்தனை சீட்டு வேணாலும் வரலாம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க சந்தேகம் இல்லை. நமக்கு 4 இருந்தது, இப்பொழுது 40 வருமா 50 வருமாங்கிறது வேற விஷயம். நம்முடைய நோக்கம் எல்லாம் 2029 பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்மளுக்கு. இந்த 8 லட்சம் பேர் நம்ம வரும்போது நிச்சயமா 2026 உள்ள செய்திகள் வரும்போது 2029 நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது மற்றவங்களுக்கு புரியும். அப்போ நம்ம தான் மேல நிற்போம், நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம மேல நிற்போங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி நமக்கு எப்படி செல்வாக்கு எப்படி கூட்டுறது? எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும், நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்படணும். ஆனா எல்லாரும் நீங்களும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படணும், நீங்களும் எம்பி ஆகணும்னு ஆசைப்படணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்களை நீங்க வளர்த்துக் கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? அதுதான் முக்கியம். கட்சி வளருது, நீங்க வளருதுங்கிறது எப்படி உங்களுக்கு சீட் எப்படி கிடைக்கும்? உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க காட்டினாதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இன்னைக்கு அதிமுக காரன் நம்மளை பார்த்து வீட்டுல கூப்பிடணும். அப்போ நீங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தாதான், உங்க கையில நீங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தாதான் அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இது என்னென்ன வழக்கம் போல இருக்கும். இனிமேல் அந்த கதையெல்லாம் நடக்காது. இனிமேல் பிஜேபி காரனை பார்த்து எல்லாருமே உங்களை வீட்டுல கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்க வளர்க்கணும். அதற்கான அடிப்படை வேலை. நீ பூத்துல இவ்வளவு பேர் இருக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருநெல்வேலி இவ்வளவு மாநாடு, 18 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாரும் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. நம்ம எது கீ ஓட்டர்ஸை பார்க்கணும்னு சொல்றோம்? கீ ஓட்டர்ஸ் பார்த்தா 50 ஓட்டு கிடைக்கும்னு சொல்றோம்.
அதுக்கு நம்ம போய் இன்னொரு வீட்டில் போய் உட்கார்றோம். ஆனா அதே மாதிரி நம்மள்ட்ட ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு இருக்கு, 100-200 காரியகர்த்தா இருக்கான்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணி கட்சி நம்மளை வந்து பார்ப்பாங்க, மோகன்ராஜை வந்து பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் தூங்கிட்டு இருந்தாலும் இப்ப முடிச்சிட்டு இருக்க மோகன்ராஜை வந்து பார்ப்பாங்க. அதுல ஒன்றும் சந்தேகம். மோகன்ராஜ் பேரை சொல்லி ஆகணும். ஏன்னா மதுரை மாநாட்டில், இந்து முன்னணி மாநாட்டில் மிகப்பெரிய பங்கு வகிச்சார். அவர் தூங்காம இருந்தார். ஆனா பேர் சொல்லும்போது வேதா சுப்பிரமணியன் சொல்லிட்டார். அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால பாராளுமன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து உலக நாட்டை விட இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து மிக சிறந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏழ்மையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழ்மையில வந்து 16.2% இருந்தது. ஒரே 2 உதாரணம் மட்டும். இன்னைக்கு வந்து 2.3% குறைச்சிருக்கிறாங்க. ஏழ்மையே இல்லாத நாடுன்னு கொண்டு வந்திருக்கிறார் பாரத நரேந்திர மோடி. யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியுது? இன்னைக்கு எனக்கே முருகானந்த் அவர்கள் எடுத்து கொடுத்தாங்க. அதை நான் சொல்றேன். இன்னைக்கு இதெல்லாம் செய்தியா நம்ம போகும்போது, நாடு முழுக்க போகும்போது, இவ்வளவு பெரிய திறமையானவர், இவ்வளவு பெரிய இது. அண்ணா ராஜா ஐயா பேசினாங்க, பகல்காம்ல சிந்தூர் ஆபரேஷன் எப்படி பண்ணாங்க. இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய தலைவன் யாருக்கு கிடைக்கும்? நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய காலத்தில் நம்மளும் இன்னைக்கு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயங்கள். இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. நம்ம பொருளை இன்னைக்கு நம்ம ராணுவ தலைவன் அவன் இன்னைக்கு விலைக்கு வாங்குறான். சைனா பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ராஜா. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவுதான், எல்லாம் பொட்டு வச்ச மாதிரி தான் இருக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை உயர்த்தி வந்திருக்காங்க. வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது கினி குறியீடுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க வேர்ல்டு பேங்க். அதுல வந்து 25.5% என்னன்னா, இன்னைக்கு ஆண் பெண் சமம் எவ்வளவு குறைய இருக்கிறதோ அது வந்து உலகத்திலே 4வது நாடாக இருக்கு. ஆண் பெண் சமம்ங்கிறதுல இந்தியா இன்னைக்கு 4வது நாடா இருக்கு. பொருளாதாரத்தில் இன்னைக்கு 4வது நாடா இருக்கு. ஜெர்மனியை தாண்டி போயிடுச்சு. இந்த செய்தியெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த செய்தியெல்லாம் சொல்றதற்கு இன்னைக்கு சோசியல் மீடியா தான் இருக்கு. அந்த சோசியல் மீடியாவை நம்ம அதையும் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லோரும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். 8 லட்சம் பேர் நம்ம காரியகர்த்தா உருவாகணும். அதாவது பொறுப்பாளர்களை தவிர பூத் பொறுப்பாளர் மட்டும் 8 லட்சம் பேர் வரணும். வந்தா தான் நமக்கு அடுத்தால வந்து ஆட்சியும் நமது பாராளுமன்றத்திற்குடைய செய்திகள் நமக்கு வந்து சேரும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே மேட்டுப்பாளையத்தினுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அதுல வந்து நானும் மாண்புமிகு டாக்டர் எல்முருகன் அவர்களும், அண்ணன் சுதா ரெட்டிஜி அவர்களும், அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் எல்லோரும் அங்கே கலந்து கொண்டு அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க வைக்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வர ஆரம்பிக்கிறது. ஆக எல்லா மாவட்ட தலைவர்களும், எல்லா முன்னாள் மாவட்ட தலைவர்களும் அதுல வந்து அவர்கள் எங்கெல்லாம் வருகிறார்களோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பிடித்துட்டு நிறைய பேர் போகணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அங்க காட்டணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டினாதான் அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு நல்ல மரியாதையும் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால வந்து நிறைய திரளாக நான் வினோத் செல்வத்தோட சொல்லியிருக்கிறேன். எல்லா மாநில பொதுச் செயலாளர்களும் அந்தந்த இடத்திற்கு, ஏன்னா நமக்கு இது இனி கூட்டணி எல்லா வேலையும் சேர்ந்தே வேலை செய்யும். அன்னை சிவகங்கையில பாத்தீங்கன்னா 2000 பேருக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிகமா கொடி, யாருடைய கொடி இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடி தான் அன்னைக்கு சிவகங்கையில பார்த்தோம். அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி அன்னைக்கு சிவகங்கை மாவட்ட தலைவர் அங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பொன்பாலகனுக்கு தெரியும், கரும்பூரானந்தெல்லாம் கூட இருந்தாங்க, எல்லாரும் அன்னைக்கு இருந்தாங்க. அது மட்டும் சிவகங்கையில திருப்போணத்தில் இறந்து போன அந்த ராஜ்குமார் குடும்பத்துக்கு எல்லா கட்சியும் 2 லட்சம் தான் கொடுத்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக 5 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். அது மாதிரி இன்னொரு சிறுவன், பள்ளிக்கூடத்துக்கு போன சிறுவன் வந்து இறந்து போயிட்டான் அஸ்வின். ஏன்னா எல்லாம் பொலிட்டிக்கலா தான் பார்ப்பாங்க. நம்ம பாரதிய ஜனதா கட்சி யாரையும் பொலிட்டிக்கலா பார்க்கறது இல்லை. தமிழ் மக்களுடைய நேசம் என்கிற உணர்வோடு தான் பார்க்கிறது. பொதுமக்களுடைய நலன் கருதி பார்க்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிற காரணத்தினால அந்த சிறுவன் வீட்டுக்கும் போய் அங்கே 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். அதுல 7 லட்சம் ரூபாய் பாண்டித்துறை மாவட்ட தலைவர் கொடுத்தாரு, 2 லட்சம் ரூபாய் விருதுநகர் பாண்டரங்கன் கொடுத்தார். ஆக இந்த அளவுக்கு நம்ம சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னும் உங்களுடைய ஆசையோடு, உங்களுடைய ஒத்துழைப்போடும், உங்கள் ஒவ்வொருடைய ஒத்துழைப்போடும் நான் என்றைக்குமே தலைவராக நினைத்து பார்த்ததில்லை. என்னைக்கும் உங்களோடு ஒருவனாக, உங்களில் ஒருவனாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்த செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு என்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் அனைவரும், தலைவர்களும், மேடையில் உள்ள தலைவர்களும் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்னும் எதுவும் குறைகள் இருந்தாலும் நேரடியாக பேசி தீர்க்க வேண்டும். யாரும் சோசியல் மீடியாவில் எந்த விதமான விஷயங்களையும்
அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஈரான் நாட்டு போர் நடக்கிறது. ஈரான் நாட்டு போரிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வர முடியாமல் இருக்கிறார்கள். உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போன் பண்ணி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு IAS அதிகாரி அங்கே இருக்கிறார், அவரிடம் பேசி அவருக்கு தேவையான உதவிகள் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிலும் 15 பேர்கள் உடனடியாக ஊருக்கு வரணும் அப்படின்ட்டாங்க. அப்ப ஈரான்ல இருந்து டைரக்டா பிளைட் நமக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த மேல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால உடனே அங்கிருந்து அவங்கள துபாய்க்கு ஷிப்ல அங்கிருந்து துபாய்க்கு வந்து துபாயிலிருந்து இப்போ நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நம்ம ஐயா கேசவன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் கோவர்த்தன் அவர்கள் 15 லட்சம் பேருக்கு பிளைட் டிக்கெட் சொந்தமாக கொடுத்திருக்கிறாங்க. 15 பேருக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் மேல செலவுல அவங்க இன்னைக்கு ராத்திரி நம்மளுடைய ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு வர்றாங்க. நாங்க வரவேற்க போறோம். ஆக இதெல்லாம் எதற்காகன்னா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக உழைக்கின்ற கட்சி. ஆக அதையும் நம்ம இந்த நேரத்தில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இதான் திமுக தெரிஞ்சா நிறைய வந்து சாலையை போட்டு நாங்க தான் எல்லாம் செஞ்சோன்றுவாங்க. தமிழ்நாட்டில இருந்து நடந்தா நமது முதலமைச்சர் பேரை சொல்லலாம். ஆனா அகில இந்திய அளவில் போனா அதை நம்முடைய அரசன் மோடி அவரோட பேரை தானே சொல்ல முடியும். அங்க போய் யாரு ஸ்டாலின் சொன்னா தெரியாது. திருத்துறைப்பூண்டி தாண்டி நமது முதலமைச்சர் யாரு சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் எதுவுமே எந்த மொழியும் படிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவர். சரி, அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு இதே மாதிரி ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொரு எல்லா மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர் தங்களால் ஏன்ற உதவியை உடனுக்குடன் அந்த பகுதியில் நடக்கிற பிரச்சனைகளை உடனுக்குடன் போய் செய்யும்போது மக்கள் மனதில் ரீச் ஆகும். திருப்பத்தூர் தொகுதியில் அந்த ஊர்ல போய் பாத்தீங்கன்னா சிங்கமுனையில கிராமத்தில் அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. ஐயா, எங்க ஊர்ல மந்திரி இருந்தாங்க, எது வரைக்கும் எட்டியே பார்க்கல, நீங்க அங்கிருந்து வந்து பிஜேபி சார்பா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஊரே திரண்டு ஊரே இப்ப பிஜேபி பக்கம் வந்திருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் செய்ய செய்ய நமக்கு நம்மளுடைய கட்சியினுடைய பலம் கூடும் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஏற்பாட்டை சிறப்பான முறையில் செய்த அமைப்பு பொதுச் செயலாளர்களுக்கும் கலந்து கொண்டு நமது மாநில நிர்வாகிகள் நம்ம ஆட்சியப்பன் எல்லாரும் இருக்காங்க. அவர் அமர்தர் ரெட்டி, பாலாஜி எல்லாரும் மாவட்டத்தில் முதலே சொல்லிட்டேன், ரகுராம் மற்றும் அனைவரும் யாருடைய பெயரை விட்டு அனைவருடைய என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பாரத், ஜெய் ஹிந்த். வெற்றிவேல் முருகனுக்கு.